திருப்பூர் தெற்கு தொகுதியில திரு தங்கராஜ் வெற்றி பெற்றார் அப்படின்னு. ஆனா 100% வெற்றி உறுதி செய்யப்பட்டதுன்னா எந்த பிரச்சனையை முன் வச்சு வாக்கு கேட்கறீங்க? இப்ப வந்து முடியலன்னு முதலாளி சைட்ல இருந்து சில தகவல். அப்ப அது காரணம் என்ன? நூல் விளையாட்டுறோம். நான் கவுன்சிலரா இருந்த 56வது வார்டுல மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி கொடுத்துருக்கேன். நான் அது எந்த பிரச்சனையை முன் வச்சு வாக்கு கேட்கறீங்க? இப்ப வந்து ஆளுகின்ற ஆட்சி திமுக ஆட்சி திருப்பூர் நகரத்துக்கு எதுவுமே செய்ய கிடையாது. உங்களுடைய வெற்றி எளிதா வெற்றி பெற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? அதான் திருப்பூர் மாநகராட்சி வந்து தரம் உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் இது மாநகராட்சியே இல்லை, இது ஒரு அனைவருக்கும் அன்பான வணக்கம். மை தமிழுக்காக நான் உங்கள் சக்திவேல். இன்னைக்கு இந்த நேர்காணல் நிகழ்ச்சி வந்திருக்கவரு திருப்பூர் தெற்கு தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வேட்பாளராக நிற்கப்பட்டிருக்கிற திரு தங்கராஜ். இவரை பத்தி சொல்லணும்னா பாரதிய ஜனதா கட்சியில நீண்ட நாள் பொறுப்புல இருக்காரு. 56வது வார்டுல மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இப்ப இல்ல, மாநகர் மாவட்ட தெற்கு தொகுதி பொறுப்பாளராக கட்சியில் இருக்காரு. பல்வேறு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அனைத்திலும் கலந்து பல்வேறு வெற்றிகளை கண்டவர். இன்னைக்கு அவர் இந்த நேர்காணல் வந்திருக்காரு. தெற்கு தொகுதி சம்பந்தப்பட்ட கேள்வி மட்டுமே அவர்கிட்ட இருக்குது. வணக்கம். 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 இப்போ திருப்பூர் தெற்கு தொகுதியில நீங்க வேட்பாளரா பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கீங்க நினைக்கிறீங்க. திருப்பூர்ல இருக்கிற தெற்கு தொகுதிக்கு நீங்க புதிய முகம். ஏற்கனவே நீங்க பல்வேறு தேர்தலில் களப்பட்டிருக்கலாம். திருப்பூருக்கு ஒரு தெற்கு தொகுதிக்கு புதிய முகம் சொல்லலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் நீங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, வீடு வீடா போயிட்டு இருக்கீங்க, வாகனங்கள்ல போறீங்க, நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ புதிய முகம் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர், உங்களுக்கு வரவேற்புன்னு பார்த்தா மக்கள் மத்தியிலையும் வாக்காளர் மத்தியிலையும் இப்ப எப்படி இருக்கு? நீங்க புதிய வேட்பாளர் புதிய முகம் சொல்றீங்க, அது கண்டிப்பா கிடையாது. என்னுடைய பொறுத்த வரைக்கும் கடந்த 15 ஆண்டு காலமாக இந்த தொகுதியில சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கிறேன். அனைத்து மக்களுக்கும் அறிவுமான நபர்கள் தான். ஒரு நல்லவர் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாருமே நல்ல மதிப்பு வச்சுக்கிறாங்க. வரவேற்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கு. வரவேற்பு நல்லாவே இருக்கிறதில்ல, வரவேற்பு வந்து சிறப்பான முறையில ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறோம்னா ஒரு 10 நாள் வாக்காளர் அறிவிச்சதுக்கப்புறம் பிரச்சாரத்தை துவங்கிட்டோம். ஆமா, துவங்கினதுல இருந்து எங்க போனாலும் மக்கள் அலையலையா ஒரு இடத்துல போய் இறங்கணும்னு வச்சுக்கலாம், காட்டு இறங்கணும் வச்சுக்கலாம், அங்க வரவேற்பு இதுதானே இல்ல, கொஞ்சம் நஞ்சமான வரவேற்பு. எனக்கே வந்து பிரமிச்சு போயிருக்கேன் நான். அந்த மாதிரி வரவேற்பு மக்கள் உணர்வு பூர்வமாக உண்மையாக தூவி ஆரத்தி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமே இல்லை, சொல்லவே முடியாது, கட்டுக்கடங்காத அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ வழக்கமா தமிழ்நாட்டுல 2 முனை போட்டி நடக்குங்க. சில தேர்தலில் 3 முனை போட்டி கூட நடந்திருக்கு. ஆனா இந்த முறை வந்து 4 முனை போட்டியா புதுசா திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்க போயிட்டு இருக்காரு. 4 முனை போட்டியா போயிட்டு இருக்கு. இந்த 4 முனை போட்டியில நீங்களும் பெரிய கட்சியோட கூட்டணியில இருக்கிறீங்க. 4 முனை போட்டியில உங்களுடைய வெற்றி எளிதா வெற்றி பெற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆனா 100% வெற்றி உறுதி செய்யப்பட்டதுன்னா சொல்லுங்க. 100% வெற்றி உறுதி செய்யப்பட்டுச்சுங்கண்ணா. நம்மளுது அந்த அளவுக்கு மக்கள் இன்னைக்கு அந்த அளவுக்கு கண் கூட தெரியுது. வரவேற்பு வந்து அந்த அளவுக்கு மக்கள் வந்து நம்முடைய ஏத்துக்கிறாங்க. நம்முடைய இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கத்தை தூக்கி எறியணும், வீட்டுக்கு வரப்போறோம் அப்படிங்கிற நம்ப தெளிவா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து புதுசா வந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணியினுடைய எண்ணை மக்கள் ஆதரிச்சு வெற்றி பெற கண்டிப்பா செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட இருக்காங்க. ஓகே அண்ணா, இப்போ தொகுதிக்குள்ள வாக்கு கேட்டு போறீங்க. தெற்கு தொகுதியில என்னென்ன பிரச்சனைகளுக்கு நீங்க சொந்த ஊருக்கு, அதனால உங்களுக்கு தெரியாது இருக்காது. எந்த பிரச்சனையை முன் வச்சு வாக்கு கேட்கறீங்க? இப்ப வந்து சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கறீங்களா, இல்ல தொகுதியில் இருக்கிற பிரச்சனையை சொல்லி வாக்கு கேட்கறீங்களா? எந்த பிரச்சனையை முன் வச்சு வாக்கு சேகரிங்க? ஆனா 2 வகையில. ஒண்ணு, இந்த திமுக அரசாங்கத்தினால் மக்கள் வந்து மக்கள் விரோத போக்கு, அவங்க செய்த சாதனைகள் சோதனைகள், மக்கள் மத்தியில சோதனை மட்டும் திமுக அரசாங்கம் மக்கள் செய்த சோதனை மட்டுமே சொல்லி அது மட்டும் சொல்லி கேட்கறது இல்லை.
மத்திய அரசாங்கம் நம்முடைய எடப்பாடி அவர்கள் 2 பேரும் சேர்ந்து நம்முடைய திருப்பூர் நகரத்துக்கு பலாயிரம் கோடி ரூபாய் திட்டங்களை வந்து கொடுத்திருக்காங்க. அதை சொல்லித்தான் திமுக அரசினுடைய சோதனைகள் என்டிஏ கூட்டணியினுடைய சாதனைகள் சொல்லித்தான் மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்கிறேன். ஓகே, அப்படி இப்போ வர 4ஆம் தேதி அன்னைக்கு வாக்குப்பதிவு முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை நடக்குதுங்க. திருப்பூர் தெற்கு தொகுதியில திரு தங்கராஜ் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷனால உங்களுக்கு அறிவிப்பு. நீங்க திருப்பூர் தொகுதியை நன்கு அறிஞ்ச வேட்பாளர். நீங்க முதல்ல செய்யக்கூடிய பணி திருப்பூருக்கு வெற்றி பெற்று வந்தா என்னவா இருக்கும்? அதை தொடர்ந்து செய்யக்கூடிய பணிகள் எது? ஆமா, இப்ப இந்த கடந்த 5 ஆண்டு காலமாக ஆளுகின்ற ஆட்சி, திமுக ஆட்சி திருப்பூர் நகரத்துக்கு எதுவுமே செய்ய கிடையாது. அவங்க திருப்பூர் மக்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க கேள்விப்பட வேண்டியதே இல்லை. ரோட்ல இங்கிருந்து வெளியில போனீங்கன்னாவே தெரிஞ்சுக்குவீங்க இந்த ஆட்சியினுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு. அனைத்து வீதிகளிலுமே எங்க பார்த்தாலும் குப்பை குப்பை குப்பை. அது மட்டும் இல்லாம இந்த 5 ஆண்டுகள்ல திருப்பூர் வளர்ச்சிக்காக, இது வந்து நம்முடைய திருப்பூர் வந்து டார் சிட்டி, நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமா தொழில் நகரம், அந்நிய செலவாணி ஈட்டு தரக்கூடிய நகரம் நம்முடைய இந்த திருப்பூர் நகரம். அந்த தொழில் நகரத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள், ஒரு கட்டமைப்புகள், ஒரு நகரம் மாநகரமா இருக்குனாவே மாநகருக்கு தேவையான கட்டமைப்புகள் இருக்கும். உட்கட்டமைப்பு நம்மகிட்ட அதே கிடையாது, அடிப்படையே அதே கிடையாது. ஒரு நல்ல தார் சாலை, நல்ல பொதுமக்கள் அடிப்படை தேவையான குடிநீர் நீர், இந்த திட்டங்களை வந்து ஏற்கனவே இருந்த 5 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவும் மத்திய இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான ஆட்சியும் திருப்பூர் நகருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், பலாயிரம் கோடி ரூபாய் வந்து திருப்பூர் நகருக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அறிவிச்சுக்கிறாங்க. நம்முடைய நகருக்கு, திருப்பூர் நகருக்கு தமிழ்நாட்டுல 11 மெடிக்கல் காலேஜ்ல திருப்பூருக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாங்க. அதனுடைய இன்னைக்கு பெரிய அளவுல தனியார் ஹாஸ்பிட்டலோட இன்னைக்கு வந்து பிரம்மாண்டமாக சுகாதாரத்தோட கட்டப்பட்டிருக்குது. ஆனா அதுக்கு தேவையான டாக்டர்ஸோ மருத்துவர்களோ அதுக்கு தேவையான உபகரணங்களோ எதுவுமே வந்து சரியான முறையில இல்லாம இருக்குது. அதையே உடனடியாக நான் சரி செய்வேன். இப்போ திருப்பூர்னாலே பனியன் ஃபேக்டரி தான், ஒரு எல்லாத்துக்குமே உங்களுக்கு லோக்கல் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பனியன் கம்பெனி இப்போ போதுமான வேலை இல்லை. இப்போ வேலை இல்லை அப்படின்னு சொன்னா காரணம் என்னங்கன்னா, வேலை இல்லாமல் இல்லை, தொழில் நடத்த முடியலன்னு முதலாளி சைட்ல இருந்து சில தகவல். அப்போ அது காரணம் என்ன? நூல் விலை ஏற்றம், கரண்ட் பில் ஏறிடுச்சு, டேக்ஸ் அதிகமாக பண்ணிட்டாங்க, பில்டிங் டேக்ஸ், வாடகை டேக்ஸ் எல்லாம் அதிகப்படுத்திட்டாங்க பில்டிங் எல்லாம். இது ஒரு பெரிய குற்றச்சாட்டா நாங்கள் எடுத்த சர்வேல வந்துச்சு. இது நீங்க வெற்றி பெற்று வந்தா இதுக்கு என்ன மாதிரி? இப்போ நம்ம இந்த இது வந்து தொழில் நகரம், பனியன் தொழில், குறிப்பா பனியன் தொழில், உள்நாட்டு தயாரிப்பு மற்றும் அயல் நாட்டுக்கு தயாரிப்பு 2 நடந்துட்டு இருக்கு. பார்த்தோம்னா ஒரு 45,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதியும் உள்நாட்டினுடைய வந்து ஒரு 30,000 கோடி ரூபாய்க்கு நம்ம ஏமா பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து 1 லட்சம் கோடி ஏற்றுமதி வந்து 1 லட்சம் கோடி, உள்நாட்டினுடைய வர்த்தகம் 1 லட்சம் கோடி வந்து உயர்த்தணும். நம்முடைய திருப்பூர் நகரத்துக்கு அந்த அளவுக்கு வந்து தேவைகள் இருக்குது, உட்கட்டமைப்பு தேவை இருக்குது. அதுக்கு உண்டான எந்த திட்டமே, ரோடு ஆகட்டும், பாலம் ஆகட்டும். இன்னைக்குல வந்து நம்முடைய நண்பர் வந்தார், டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு, வந்துட்டு சென்னையில இருந்து ட்ரெயின்ல வந்தார். அங்க இறங்கிட்டு நம்ம அலுவலக ஆபீஸ் வர்றதுக்குள்ளே வந்து 2 மணி நேரம் ஆகுது. ஒரு 5 சாலை வந்து விரிவுபடுத்தணும், தேவையான பாலங்கள் உருவாக்கணும். கடந்த 5 வருஷத்துல எதுவுமே பண்ண கிடையாது. அப்பதான் கேள்வி கேட்டீங்க, வரி நம்ம இந்த பிரச்சாரத்துக்கு போன வகையில மக்கள் அழுகிற, கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அது மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அதான் திருப்பூர் மாநகராட்சி வந்து தரம் உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் இது மாநகராட்சியே இல்லை, இது ஒரு இது ஒரு பேரூராட்சி அமைச்சிட்டு இருக்க இந்த அரசாங்கம் வந்து பேரூராட்சியோட மோசமா வந்து அவநிலை தள்ளப்பட்டிருக்கு. எந்த ஒரு விஷயங்களும் செய்யலையே. அவங்களுடைய திட்டமே வந்து வருமானம் எதிர் கொள்ளையடிக்கலாம், மக்கள் விரோத ஆட்சி தான் இது. இன்னைக்கு